இப்போ இந்தியாவில் இருக்கிற நிலைமையில நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சமயத்தில் லேப்டாப்போட தேவைங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா தின் அண்ட் லைட் லேப்டாப். ஹானர் இந்த மாதிரி சமயத்தில் அவங்களோட முதல் லேப்டாப்பான MagicBook 15 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த லேப்டாப் எப்படி இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் வெங்கட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேரில் இருக்கிற மாதிரியே இங்கே ஒரு 15.6 இன்ச் LCD ஸ்க்ரீன் இருக்குது. Full HD ப்ளஸ் ரெசல்யூஷன், அதோட ஸ்டாண்டர்டான 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஹானர் இங்கே பெசல்ஸை ரொம்ப கம்மியாக 5.3 mm திக்னஸில் கொடுத்துருக்காங்க. இதனால 87% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நமக்கு கிடைக்குது. ஹானர் இதை ஃபுல் வியூ டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. பேனல்னு பார்த்தோம்னா இங்கே கலர்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் இண்டோர் யூஸ்க்கு நல்லாவே பிரைட்டாக இருக்குது. இதில் ஒரு ஆன்டி கிளார் கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனை ஃபுல்லாகவே பின்னாடி டில்ட் பண்ணாலும் ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு தெளிவாக தெரியுது. ஸோ வியூயிங் ஆங்கிள்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பேனல் TUV ரேலன் சர்டிஃபைடுங்கிறதுனால ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் ப்ளூ லைட் எமிஷன்னால எந்த பிரச்சனையும் வராது. இந்த லேப்டாப்பில் கண்டென்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கீழே இருக்கிற ஸ்பீக்கர்ஸும் நல்லா லவுடாக இருந்துச்சு. அப்புறம் டிஸ்பிளேக்கு HDR வீடியோ பிளேபேக் சப்போர்ட்டும் இருக்குது. பெசல்ஸ் இங்கே ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால யூஸ்வலாக வர பிளேஸில் ஹானர்னால இங்கே வெப்கேம் கொடுக்க முடியல. இதுக்கு முன்னாடி பார்த்த மீ நோட்புக் ஹரைசன் எடிஷன்லையும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. ஷாமி அதுக்கு ஒரு சொல்யூஷனாக அது கூடவே ஒரு கிளிப் ஆன் USB வெப்கேம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஹானர் இங்கே ஒரு எலிகண்டான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ரோல இந்த கீக்கு கீழே வெப்கேம் இருக்குது. பர்சனலாக நாங்கள் 2 ரீசனுக்காக இந்த பாப்அப் கேமராவை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்கேம்னு ஒன்று தனியாக நம்ம எடுத்துக்க வேணாம். இன்னொன்று இதோட ப்ரைவசி ஆஸ்பெக்ட். நம்ம இது பயன்படுத்தாத நேரத்தில் இந்த வெப்கேமை கீழே புஷ் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஹானர் இதோட கேமரா ஆங்கிள் பற்றி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அப்பப்போ சில ஸ்கைப் கால்ஸ்க்கு இது ஓகே. ஆனால் ரொம்ப நேரம் நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்னா உட்கார்ற பொசிஷன் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். மற்றபடி கீபோர்டுன்னு பார்த்தா இங்கே இருக்கிற பெரிய கீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப நல்ல ஸ்பேஸ்டான லே அவுட்டாகவும் இருக்குது. கீ ட்ராவல் பெருசாக இல்லை, பட் இது ஒரு தின் அண்ட் லைட்டுங்கிறதுனால அதை இங்கே நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. இங்கே நல்ல விஷயம் என்னென்னா ஒவ்வொரு கீயும் நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் யூஷுவல் டைப்பிங் ஸ்பீட்க்கு சீக்கிரமே செட் ஆகிட்டோம். பர்சனலாக நான் நம்பேட் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க, குறிப்பாக எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. இந்த லேப்டாப்பில் ஒரு நம்பேட் இல்லை, ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு பெரிய மைக்ரோசாஃப்ட் ப்ரிசிஷன் ட்ராக் பேட் இருக்குது. அது கூட இந்த பவர் கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்களும் நிஜமாவே ஒரு நல்ல ஃபீச்சர். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இந்த லேப்டாப்பை சைன்இன் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரிலையபிளாகவும் இருந்துச்சு. சில விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, டைப் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் ஃப்ளெக்ஸ் ஆச்சு. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இந்த மிஷின் வெறும் 16.9 mm திக். அப்புறம் இந்த ட்ராக் பேடில் தம் ரிஜெக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு பிளாஸ்டிக் ட்ராக் பேட் தான். இந்த ப்ரைஸில் நம்ம கிளாஸ் ட்ராக் பேட் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. ஓவராலாக பில்டுன்னு பார்த்தோன்னாலும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே மெட்டல், குறிப்பாக சொல்லணும்னா அலுமினியம். அப்புறம் இந்த லேப்டாப்போட எட்ஜஸை சுற்றி ஒரு அசூர் ப்ளூ ஷாம்ஃபர் இருக்குது. பார்க்க தனித்துவமாக தெரியுது. ரொம்பவே போரிங்கான நோட்புக் டிசைன்ஸ்க்கு இந்த கிரேடியன் ஹானர் லோகோ அப்புறம் ஷாம்ஃபர்ட் எட்ஜஸ் MagicBook 15க்கு ஒரு நல்ல லுக்கை தருது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக மெட்டலில் இருந்தாலும் லேப்டாப்போட வெயிட் 1.53 கிலோ தான். ஸோ நிஜமாவே இது ஒரு தின் அண்ட் லைட். பட் இங்கே வெயிட் பேலன்ஸ் கொஞ்சம் சரியாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விரலில் இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பொதுவாக எந்த மாதிரி இடங்களில் அல்ட்ரா போர்ட்டபிள்ஸில் ஸ்கிம் பண்ணுவாங்கன்னா அது ஐயோ தான். பட் ஹானர் இங்கே அதுவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வலது பக்கம் ஒரு USB Type-A போர்ட், அது கூட ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. மீதி எல்லா போர்ட்ஸுமே இடது பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு HDMI அவுட், இன்னொரு USB Type-A போர்ட், அப்புறம் ஒரு Type-C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த லேப்டாப் இந்த Type-C போர்ட் மூலமாக 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஹானர் இந்த லேப்டாப்பில் உள்ள 42 வாட் ஹவர் பேட்டரியை இது 0-53% 53% வெறும் அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கும் மேலே என்னன்னு பார்த்தா இது USB PD ஸ்டாண்டர்ட். அதனால இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரி லைஃப்னு பார்த்தா 6.5 to 7 மணி நேரம் வரை இருக்குன்னு ஹானர் சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற Ryzen 5 3500U பார்க்கும்போது இது ரொம்பவே நல்ல பேட்டரி லைஃப் தான். CPU பற்றி பேசும்போது எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இந்த MagicBook 15 கொடுக்குன்னு பார்ப்போம். இந்த Ryzen 5 3500U 4 கோர் 8 த்ரெட் ப்ராசஸர். பேஸ் கிளாக் 2.1 GHz. சிங்கிள் கோர் மேக்ஸ் பூஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4.1 GHz. அது கூட 8 GB DDR4 2400 MHz RAM இருக்கிறதுனால இந்த MagicBook 15 எந்த விதமான கேஷுவல் ஒர்க் லோடாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணும். எவ்வளோ நிறைய க்ரோம் டாப்ஸ் ஓப்பனாக இருந்தாலும் இந்த MagicBook 15 கொஞ்சம் கூட ஸ்லோ ஆகலை. ஸோ வெப் ப்ரௌசிங்னாலும் சரி, இல்லை வேர்ட், எக்ஸல் மாதிரி யூஸ் பண்ணினாலும் சரி, இந்த MagicBook 15 ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இங்கே ஒரு 256 GB PCIe NVMe SSD இருக்குது.
இதனால எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும், பூட் அப் டைம்ஸ் வேகமாகவும், ப்ரோக்ராம்ஸும் சீக்கிரமாகவும் ஓப்பன் ஆச்சு. ஒரு அல்ட்ராபுக் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மேஜிக்புக் 15 ரொம்பவே நல்லா பண்ணும். கேமிங்னு பார்த்தோன்னா இங்கே 8 வேகா 8 GPU கோர்ஸ் இருக்குது. நாங்களும் இதில் CSGO லோ டீடைல்ஸில் விளையாண்டு பார்த்தோம். நல்லா தான் ரன் ஆச்சு. பட் ஒரு விஷயம் ரொம்பவே கிளியராக சொல்கிறேன், இது ஒரு கேமிங் லேப்டாப் கிடையாது. ஸோ நீங்கள் AAA கேம்ஸ் விளையாடணும்னு லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் உங்களுக்கானது இல்லை. பட் இங்கே Ryzen 5 3500U இருக்கிறதுனால பழைய கேம்ஸ் இதில் விளையாடலாம். பட் ஆனால் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஒரு அல்ட்ராபுக். அந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு இதில் நிறையாவே பவர் இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்த்தா இந்த மேஜிக்புக் 15 விண்டோஸ் 10 ஹோமோட வருது. அது கூட யூசர்ஸ்க்கு ஒரு மாதம் மைக்ரோசாஃப்ட் 365 ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. ப்ரீலோடட் ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்தா இங்கே ஹானர் PC மேனேஜர் இருக்குது. இது சிஸ்டம் ரிசோர்ஸஸ், டிரைவர் அப்டேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே ஹானர் மேஜிக் லிங்க் இருக்குது. இது குறிப்பிட்ட சில NFC எனேபிள்டு Huawei இல்லை ஹானர் டிவைசஸ் இருந்தால் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஹானர் மேஜிக்புக் 15ஓட எங்களோட ஓவரால் தாட்ஸ் என்ன? இது லைட் வெயிட்டாகவும் காம்பேக்டாகவும் இருக்குது. செமையான பில்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளே, அருமையான கீபோர்ட் அப்புறம் ட்ராக் பேட், 65 வாட் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மூலமான விண்டோஸ் ஹலோ சப்போர்ட், அப்புறம் ஓவராலாக வெல் ரவுண்டட் பர்ஃபார்மன்ஸ். 42,990 ரூபாய்க்கு இந்த ஹானர் மேஜிக்புக் 15 ரொம்பவே ஒரு நல்ல டீல். ஃபர்ஸ்ட் சேலில் 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இப்போது அட்ராக்டிவான 39,990 ரூபாய்க்கு கிடைக்கும். குறைகள்னு பார்த்தா இந்த லேப்டாப்பில் கம்மி கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ், அப்கிரேடபிலிட்டி இல்லாதது, அப்புறம் கம்ஃபர்ட்டான சில ஃபீச்சர்ஸ், அதாவது பேக்லைட் கீபோர்ட் இல்லாதது, அப்புறம் வந்து வியர்டான கேமரா ஆங்கிள். ஸோ இதுதான் ஹானர் மேஜிக்புக் 15 பற்றினா எங்களோட கருத்து. நீங்கள் இந்த லேப்டாப் பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான்ஸ் இதெல்லாமும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். Bye.